பாக்ஸிங்ல ஆப்போனன்ட்டோட பஞ்ச் உங்க மேல ஈஸியா லேண்ட் ஆகுதா? தடுக்கவே தெரியலையா? ப்ராப்ளம் உங்க ரிஃப்ளெக்ஸ் இல்ல, உங்க டிஃபென்ஸ் டெக்னிக் தான். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பாக்ஸிங் டிஃபென்ஸை பிரேக் டவுன் பண்ண போறேன். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா இம்பார்ட்டன்ட் டிஃபென்சிவ் டெக்னிக்ஸும் காட்ட போறேன். கரெக்டா டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சாலே ஃபைட்ல உங்க கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்க ஆப்போனன்ட்டை ஈஸியா கவுண்டர் பண்ண முடியும் அண்ட் உங்க ஃபைட்டை வின் பண்ண முடியும். எஸ்பெஷலி நம்ம லாஸ்ட்ல பார்க்க போற டெக்னிக்ஸ் உங்க டிஃபென்சிவ் கேமை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். பாக்ஸிங் டிஃபென்ஸ்ல மெயினா 3 கேட்டகரி இருக்கு. டிஃபென்ஸ் வித் யுவர் ஃபீட், டிஃபென்ஸ் வித் ஹெட் அண்ட் பாடி மூவ்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் வித் யுவர் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த 3 கேட்டகரியில நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் we will start with defense with our feet. Defense with the feetல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிஃபென்ஸ் பேரு ஸ்டெப் பேக். உங்க ஆப்போனன்ட் பஞ்ச் த்ரோ பண்றாங்க, நீங்க அவங்கள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக பின்னாடி வரீங்க. இதுதான் சிம்பிளான டிஃபென்ஸ். இது பேர் ஸ்டெப் பேக்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டெப் பேக் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கிறதுக்காக உங்கள் ஃப்ரண்ட் லெக்கை வச்சு புஷ் பண்ணி பின்னாடி போங்க. அவ்வளோதான். ஆப்போனன்ட் பஞ்ச் த்ரோ பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் லெக்கில் புஷ் பண்ணி பின்னாடி வரீங்க. இதை பண்ணும்போது உங்கள் பேக் ஹீலை ரெய்ஸ்டாக வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி பின்னாடி சாய மாட்டீங்க, வெயிட் ஃபுல்லாக பின்னாடி போகாது. இங்கே இருக்கீங்க, ஸ்டெப் பேக் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, பாடி வெயிட் ஸ்டில் இங்கேயே தான் இருக்குது, பின்னாடி இப்படி சாயலை. ஓகேவா? வெரி சிம்பிள். செகண்ட், ஸ்டெப் டு த சைட். பஞ்ச் பண்ணும்போது ஆப்போனன்ட் பஞ்ச் பண்ணும்போது வேறு ஆங்கிளில் போய் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இப்போ ஸ்டெப் பேக் பண்ண மாதிரியே சைடில் ஸ்டெப் பண்ண போகிறீங்க. இங்கே இருக்கோம், ஆப்போனன்ட் பஞ்ச் த்ரோ பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஸ்டெப் டு த சைட். இதே டிஃபென்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக லெஃப்ட் லெக்கில் லைட்டாக வெயிட்டை புஷ் பண்ணி இப்படி ரைட் சைடில் ஸ்டெப் பண்ணி மூவ் பண்ண போகிறீங்க. ஓகே, யூர் ஹியர், ஆப்போனன்ட் பஞ்ச் த்ரோ பண்ணுறாங்க, ரைட்டில் ஸ்டெப் பண்ணுறீங்க. இதே நீங்கள் அந்த சைடும் பண்ணலாம், பட் யூஸ்வலாக இதை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ரைட் ஹேண்ட் வரதுக்கு நீங்கள் அதை எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பினேஷன் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா, நான் 1-2 த்ரோ பண்ணுறேன். த்ரோ பண்ண உடனே ஆப்போனன்ட் பஞ்ச் என்ன பண்ண பார்க்குறாங்க, இமீடியட்லாக நான் சைடில் ஸ்டெப் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். இதே மாதிரி இப்போது அந்த சைட், லெட்ஸே லெஃப்ட் சைட் நம்மளுக்கு பண்ணணுன்னா 2-1 இப்படி ஒரு காம்பினேஷன் நான் த்ரோ பண்ணுறேன். இப்போ ஆப்போனன்ட் பஞ்ச் அடிக்க பார்க்குறாங்க, நான் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணி போகிறேன். லெஃப்டில் போகும்போது ரைட் லெக்கில் புஷ் பண்ணி குவிக்காக மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் புஷ் பண்ணி பண்ணல, நார்மலாக நடந்து போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆப்போனண்ட் உங்களை ஈஸியாக அடிச்சிருவாங்க. இப்போ அதை நான் பண்ணி காட்டுறேன். இங்கே இருக்கேன், நான் 2-1 த்ரோ பண்ணிட்டேன். இந்த 1-ஐ புல் பண்ணும்போது நான் புஷ் பண்ணாமல் நார்மலாக நடந்து போகிறேன். ஓகே, சி, ஆப்போனண்ட்டோட பஞ்ச் உங்கள் மேலே ஈஸியாக லேண்ட் ஆகிடும். ஸோ பாக்ஸிங்கில் எப்பயுமே எக்ஸ்ப்ளோசிவாக மூவ் பண்ணணும், குவிக்காக மூவ் பண்ணணும்னா, இப்போ ரைட்டில் போகிறோன்னா புஷ் வித் த லெஃப்ட் லெக், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள். லெஃப்டில் போகிறோன்னா புஷ் வித் த ரைட் லெக், ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள். அதே தான் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கான லாஜிக்கும். பின்னாடி போகணுன்னா ஃப்ரண்ட் லெக்கில் புஷ் பண்ணி கோ பேக். அதே மாதிரி திரும்ப உங்களுக்கு முன்னாடி போகணுன்னா பேக் லெக்கை புஷ் பண்ணி ட்ரை டு கோ ஃபார்வர்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் உங்கள் ஃபீட்டை வச்சு இஸ் பிவட். இது ஸ்லைட்லி இன்டர்மீடியட் டிஃபென்ஸ். ஓகே, உங்கள் ஆப்போனண்ட் இப்போ ரைட்டில் பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து பஞ்ச்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிவட் பண்ணணுன்னா வெரி சிம்பிள். கால் இப்படி பிளான் பண்ணி you are going to change your direction like this. Okay, நான் திரும்பவும் காட்டுறேன். காலை இப்படி பிளான் பண்ணுறீங்க, சேஞ்ச் த டைரக்ஷன் லைக் திஸ். ஓகே, இதை டீட்டெயில்டாக நான் ஃபுட்வொர்க் பைபிள் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே டாப் ரைட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பஞ்ச் வருது, ஸ்டெப் பண்ணுறேன். இதுதான் உங்கள் டிஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். தென் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். இதே பிவட்டை லெஃப்ட் சைடில் பண்ணலாம். ஓகே, லெஃப்ட் லெக் எடுத்து ஸ்டெப் பண்ணி பஞ்ச் அவுட்டு வெளியே போகிறேன். Then you pivot, go into a new angle. Okay, very simple. இதை pivots அப்படின்னு சொல்லுவாங்க. Next, we are going to look at something called weight shift. இதை மோஸ்ட்டாக மிடில் ஆஃப் த காம்பினேஷனில் பண்ணுவாங்க. இதை டிஃபென்ஸாக யூஸ் பண்ணி அட்டாக்காகவும் இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, யூஆர் ஹியர், காம்பினேஷன் த்ரோ பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு 1-2 த்ரோ பண்ணுறேன். இங்கேருந்து இப்போ அவங்க பஞ்ச் வரும்போது இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிடுறேன். ஸ்டெப் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஷிஃப்ட் மை வெயிட், சேஞ்ச் மை ஆங்கிள். இந்த நியூ ஆங்கிள்லேருந்து இப்போ நான் என்ன காம்பினேஷன் வேணாலும் த்ரோ பண்ணலாம். ஓகே, இங்கே இருக்கேன், டிஃபென்ஸ் பண்ணுறேன். டிஃபென்ஸ் பண்ண உடனே எஸ்கேப் ஆகி நியூ ஆங்கிள்லேருந்து நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். 1-2 டிஃபென்ஸ், சேஞ்ச் ஆங்கிள், பூம் பூம், என்ன காம்பினேஷன் வேணாலும் த்ரோ பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வெயிட் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்கள் பஞ்ச் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் சைடு இப்போ பண்ணுவோம். 1-2-3 வெயிட் ஷிஃப்ட் பண்ணுறேன். சி, இது பண்ணும்போது இப்போ என் வெயிட் ஃபுல்லாக இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த கையில் இருக்கிற பஞ்ச் பயங்கரமாக லோடாக இருக்குது. I can throw a big shot to the body, big shot to the head. Simple. Middle of the combinationsல இந்த டிஃபென்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். One more time I'll show you to the left. புதுசாக ஒரு ஆங்கிளில் போயிட்டேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள்.
லாஸ்ட்டாக உங்கள் ஃபுட் ஒர்க் வச்சு டிஃபென்ஸ் இருக்கிறதுலே அட்வான்ஸ்ட் ஆனது சைட் ஸ்டெப். இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் ஃபுட் ஒர்க் பைபிள் வீடியோலேயே இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இங்கே இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ரைட்டில் அவங்க பஞ்ச் த்ரோ பண்ணுறாங்க. நீங்கள் அதை மிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹீலில் வெயிட்டை ட்ராப் பண்ணுறீங்க, இந்த காலை எப்படி டேர்ன் பண்ணுறீங்க. வெரி சிம்பிள். பஞ்ச் வருது, இதை கரெக்டாக டைம் பண்ணி நீங்கள் இப்படி வெளியே போனால் போதும். தென் அவங்க கால் உங்கள் காலோட இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக you're gonna pull this leg, go back into your fighting stance. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு புது ஆங்கிளில் நீங்கள் வந்து உங்கள் ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணுவீங்க. இங்கே இருக்கீங்க, பஞ்ச் வருது, பூம், ட்ராப் யுவர் வெயிட். இந்த காலில் ஃபுல்லாக வெயிட் போகணும். தென் புல் திஸ் லெக், உங்கள் ஆப்போனண்ட் அப்படி போயிடுவாங்க. இது லெஃப்ட் சைட். இதே ரைட் சைடில் பண்ணணும்னா யுவர் ஹியர், இந்த பஞ்ச் வரும்போது you're gonna drop back onto this leg. அப்புறம் இந்த காலை இப்படி புல் பண்ணால் போதும். சிம்பிள். யுவர் பேக் இன் யர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். கம்ப்ளீட்லி ஒரு நியூ ஆங்கிள்லேருந்து உங்கள் ஆப்போனண்ட்டை நீங்கள் வேணால் அட்டாக் பண்ணலாம். பூம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதோட நீங்கள் அட்டாக்கும் வந்து கம்பைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டில் பஞ்ச் பண்ணுறாங்க, சைட் ஸ்டெப் பண்ணும் போதே நீங்கள் மேலே ஒரு ஹுக்கை த்ரோ பண்ணிட்டு இப்படி வெளியே வந்துடலாம். ஒன் மோர் டைம். இங்கே இருக்கீங்க, த்ரோ த ஹுக், கம் அவுட். சேம். இப்போ லெஃப்ட் சைடில் அதே திரும்ப பண்ணுவோம். சைட் ஸ்டெப், யூர் ஹியர், பூம், த்ரோ த ஹுக், வெயிட் ஃபுல்லாக இந்த காலில் இருக்குது. தென் புல் த லெக் பேக், கம் பேக் டு யுவர் ஸ்டான்ஸ். இதே ரைட் சைட்லேயும் பண்ணுவோம். இங்கே இருக்கீங்க, ஆப்போனண்ட் இந்த கையில் பஞ்ச் த்ரோ பண்ணும்போது நீங்கள் அதை கரெக்டாக டைம் பண்ணணும். ஓகே, யுவர் ஹியர், பூம், பாடிக்கு கூட நீங்கள் த்ரோ பண்ணலாம். ஒன்ஸ் மோர், அண்ட் தென் இந்த காலை புல் பண்ணிட்டீங்கன்னா யுவர் சேஃப். புதுசாக கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ஆங்கிளுக்கு வந்துட்டீங்க. ஓகே, லெஃப்ட் சைட் ஒன் மோர் டைம், கம் ஹியர். இப்போ ரைட் சைட், அவ்வளோதான். இதில் நீங்கள் ஹெட்டு, பாடி, ஹுக்ஸ், அப்பர் கட்ஸ் என்ன வேணாலும் த்ரோ பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் வித் ஹெட் அண்ட் பாடி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹெட் அண்ட் பாடி மூவ்மெண்ட் என்ன, உங்கள் ஹெட் எப்போ மூவ் ஆச்சுனாலும் உங்கள் பாடி அதோட சேர்ந்து மூவ் ஆகும். சிம்பிள் லாஜிக். ஓகே, இதுலேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஃபென்ஸ் பேர் டக். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் டக்கு. பேர்லேயே இருக்குது, ரொம்ப சிம்பிளான டிஃபென்ஸ். ஆப்போனன்ட் பஞ்ச் த்ரோ பண்ணும்போது நீங்கள் அந்த பஞ்சுக்கு அடியில் உட்காடுறீங்க, இதை டக்குன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, லெக்ஸில் ஸ்குவாட் பண்ணுற மாதிரி லைட்டாக ஜஸ்ட்டு கீழே மட்டும் உட்காடுறான். ஓகே, நீங்கள் ரொம்ப கீழேயும் போக தேவையில்ல. இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து பஞ்ச் ஸ்ட்ரெயிட்டாக த்ரோ பண்ணுறான். பஞ்ச் ஆல்மோஸ்ட் அவன் மண்டையில் அப்படியே முடியில் தேய்ச்சிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் உட்காந்தா போதும். ஓகே, டக்குனா பஞ்சுக்கு அடியில் சிம்பிளாக உட்காடுறது, அவ்வளோதான். ஒன்ஸ் மோர் வி வில் சி டெக்னிக். இங்கேருந்து நான் பஞ்ச் த்ரோ பண்ணுறேன், கரெக்டாக டக் பண்ணி உட்காடுறான். பஞ்ச் வந்து லைட்டாக மண்டைக்கு மேலே போகுது, பேக் ஸ்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, கார்டு இறக்காமல் அங்கேயே வச்சுருக்கான். அண்ட் அந்த பேக் ஹீல் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி வச்சுருக்கான். அந்த ஹீலை கொலாப்ஸ் பண்ணாதீங்க, பேக் ஹீலை ரைஸ் பண்ணி வச்சு லைட்டாக கீழே உட்காருங்க. ஓகே, இது ஆன் த ஸ்பாட் டக். இப்போ டக் வந்து மூமெண்ட்டோட நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்வர்டில் மூவ் பண்ணும்போது எப்படி டக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் இதே மாதிரி ஸ்லோ மோஷனில் பஞ்ச் த்ரோ பண்ணுறேன், அவன் பண்ணி காட்டுவான் உங்களுக்கு. ஓகே, யூர் ஹியர், த்ரோ த பஞ்ச். நீங்கள் பாருங்கள், உள்ளே வந்துட்டான். கரெக்டாக லெஃப்ட் லெக்கை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதே ஹி இஸ் டக்கிங் அண்டர் த பஞ்ச். ஓகே, அண்ட் தென் ரைட் லெக் கிட்ட வரும்போது ஹி வில் கம் பேக் அப் இன் டு ஹிஸ் கார்ட். ஓகே, வி வில் கோ அகேன். இங்கே இருக்கோம், சேம் டெக்னிக். ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். இங்கே இருக்கோம், டக் பண்ணுறான். சி, பேக் இஸ் ஸ்ட்ரெயிட் அகேன், பேக் ஹீல் இஸ் ரைஸ்ட், கார்டு அப்படியே தான் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு பஞ்சு கீழே மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உட்காந்துட்டாங்க. ஓகே, தென் இதை ஃபினிஷ் பண்ணும்போது புல் த பேக் லெக், கம் பேக் டு யுவர் பாக்ஸிங் ஸ்டான்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். இதே பின்னாடி போகும்போது நவ் வி ஆர் கோயிங் டு லுக் அட் இட். நான் கிராஸ் த்ரோ பண்ண போகிறேன். ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும், ஐம் ஜஸ்ட் த்ரோயிங் த கிராஸ். சி, பின்னாடி போகும்போது ஸ்டெப் பேக், ஹீல் இஸ் ஸ்டில் ரைஸ்ட், பேக் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போவே பஞ்ச் கீழே உட்காந்துட்டான். தென் த செகண்ட் ஸ்டெப் வென் யூ கம்ப்ளீட், இந்த லெக்கை புல் பேக் பண்ணி யூ கோ பேக் இன் டு யுவர் ஸ்டான்ஸ். இது எல்லாமே பண்ணும்போது கார்டு இப்படி கீழே இறக்காமல் இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ் ஹியர். இன்கேஸ் ஒரு பஞ்சை டக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பஞ்ச் வருதுனாலும் அந்த கார்டு இஸ் ஆல்வேஸ் தேர் டு ப்ரொடெக்ட் யூ. ஓகே, ஃபார்வர்டில் டக் பண்ணுறாங்க, பேக்வேர்டில் டக் பண்ணுறாங்க. இதே மாதிரி லெஃப்டில் ரைட்லேயும் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வி வில் சி ஹவு டு டூ இட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். ஓகே, இங்கே இருக்கோம், லெட்ஸ் சே இங்கேருந்து ஒரு ஹுக் இப்படி வருது, பஞ்ச் கடியில் உட்காரணும். அண்ட் ஹி இஸ் ட்ரைங் டு கோ அவே ஃப்ரம் மீ. அதனால் அந்த லெஃப்ட் லெக் எடுத்து ஸ்டெப் பண்ணி உட்காந்துட்டாங்க. தென் when he wants to go back to his stance, ரைட் லெக் எடுத்துட்டு he is going back. now இப்போ அவனோட ரைட் சைடு லெஃப்ட் ஹூக் த்ரோ பண்ணுறாங்க ஆப்போனண்ட். பூம், பஞ்ச் கடியில் உட்காரும் போது டேக் அ ஸ்டெப் வித் த ரைட் லெக், அப்படி போயிடுறாங்க. தென் திரும்ப ஸ்டான்ஸ்க்கு வரணும்னா ஈஸியர். இது ஏன் மூமெண்ட்டோட பண்ணுறது இன்னும் பெட்டர் ஸ்டேஷ்னரியா அப்படின்னா, ஒரு பஞ்ச் த்ரோ பண்ணும்போது டக் பண்ணிட்டாங்க,
ரெண்டாவது பஞ்ச் பண்ணும்போது குயிக்காக மூவ் பண்ண முடியல, இல்லை வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா தே வில் கெட் ஹிட். அதே இப்போ மூவ்மெண்ட்டோட சேர்த்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைட்லனா இங்கே இருக்கோம், ஐம் த்ரோயிங் த ரைட், டக் பண்ணி புதுசாக ஒரு ஆங்கிளுக்கு போயிட்டாங்க, நான் ஃபாலோ பஞ்ச் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க எனக்கு நேராக இல்லை, அண்ட் ஹீ இஸ் அட் அ நியூ ஆங்கிள் டு அட்டாக் மீ ஆல்சோ அட் த சேம் டைம். ஸோ இதை டக்கை வந்து நீங்கள் வித்தியாசமாக யூஸ் பண்ணணும், லைக் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணணும்னா ஆன் த ஸ்பாட் பண்ணாமல் நீங்கள் சைடில் கூட போய் பண்ணலாம். சேம் திங் வி வில் ஷோ யூ த ரைட் சைடு ஆல்சோ. இங்கே இருக்கோம், லெஃப்ட் ஹூக் பண்ணுறேன், புதுசாக கம்ப்ளீட்டாக ஒரு புது ஆங்கிள் போயிட்டான். இங்கேருந்து நான் இப்போ அடிக்கணும்னா நான் திரும்பி இங்கே அடிக்கணும், அது பயங்கர லேட் ஆகும், அண்ட் அவன் கையும் இங்கே இருக்குது. பட் ஹீ இஸ் அட் அ நியூ ஆங்கிள் அண்ட் இட் இஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு த்ரோ பஞ்சஸ் அட் மீ. வெரி சிம்பிள். ஓகே, இது வந்து உங்களோட டக்கு. ஃபர்ஸ்ட் ஆன் த ஸ்பாட் ஹீ வில் ஷோ யூ. இப்போ டக் வைல் மூவிங் ஃபார்வர்ட், டக் பின்னாடி போகும்போது, டக் லெஃப்டில் போகும்போது, அண்ட் தென் டக் ரைட்டில் போகும்போது. வெரி சிம்பிள் ஃபண்டமெண்டல் டிஃபென்ஸ் உங்களோட டக். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நம்ம பார்க்க போகிறது பேர் புல். ஓகே, இது எஸ்பெஷலி டாலர் ஆப்பனன்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்பன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஹீல் ஷோ யூ த ஃபர்ஸ்ட் டைப் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெண்டாவது டைப் ஆல்சோ. ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆப்பனன்ட் பஞ்ச் த்ரோ பண்ணுறாங்க, இங்கேருந்து பேக் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. பேக் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போய் ஆப்பனண்ட் கிட்டேருந்து ஹீ இஸ் கிரியேட்டிங் அ டிஸ்டன்ஸ். ஓகே, இதை புல்னு சொல்லுவாங்க. இதை பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அகேன் இங்கேயும் பேக் ஹீல் ரெய்ஸ்டாகவே இருக்குது. அது ஏன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பட் ஹீலை ட்ராப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் ஃபுல்லாக பின்னாடி காலில் போய் விழுந்துரும். ஹீ வில் பிரேக் இஸ் பேக் அண்ட் கோ பேக் அண்ட் ஃபால் பேக்வர்ட்ஸ். ஓகே, அகேன் புல் பண்ணுறான், பூம், அந்த ஹீல் இஸ் ஆல்வேஸ் ஆஃப் த ஃப்ளோர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேக் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, பெண்ட் பண்ணல. பாக்ஸிங்கில் ஒரு ரூல் இருக்குது, ஜென்ரலாக வந்து பேக்கை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முதுகை பெண்ட் பண்ணி பிரேக் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் வெரி வல்னரபிள். அந்த பொசிஷனில் இருக்கக்கூடாது, இட் இஸ் நாட் அ குட் பொசிஷனுங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல். ஓகே, இந்த பேக் லெக் இப்போ ஏன் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்கோம், நான் ஜாப் த்ரோ பண்ணுறேன், புல் பண்ணிட்டான், ஹிஸ் பேக் லெக் இஸ் ரைஸ்ட். ஸோ அந்த கால் வந்து இப்போ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வெயிட் அந்த பேக் லெக்ல இருக்கு. இந்த பால்ஸ் ஆஃப் த ஃபீட்ல பிரஸ் பண்ணி he can push forward quickly and throw a fast counter. ஓகே, ஃப்ளாய்ட் மேவெதர் மாதிரி பாக்ஸர்ஸ்லாம் they are very much known for doing this pull counter அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கும் ஆப்பனன்ட் ஜாப் த்ரோ பண்ணுவான், குவிக்காக புல் பண்ணிட்டு இம்மீடியட்டாக அந்த கால்ல இருந்து புஷ் பண்ணி ஸ்ப்ரிங் மாதிரி வந்து he will throw his cross. ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அண்ட் எஃபெக்டிவ் கவுண்டர்ஸ் ஆல்சோ. அதுக்காக தான் நீங்கள் புல் பண்ணும்போது அந்த பேக் லெக்கை ரைஸ் பண்ணியே வைக்கணும். ஓகே, செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த ஹீல் ஏன் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட் மீ த்ரோ அ ஜாப், புல் பண்ணிட்டாங்க, ஹீல் இஸ் ரைஸ். இப்போ அவன் வெயிட் வந்து பேக் லெக்கில் இருந்தாலும் ஹீ இஸ் வெரி பேலன்ஸ்ட். லெட்ஸ் சே நான் இன்னொரு பஞ்ச் த்ரோ பண்ணுறேன், அவன் வேற எப்படியாவது டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸ்லிப் பண்ணி பண்ணுறாங்க. கரெக்டாக, திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசன் வை அவங்க பேக் ஹீலை ரைஸ் பண்ணி ப்ராப்பராக காலோட எடுத்து வச்சு he did the pull. ஓகே, செகண்ட் ஃபாலோ பஞ்ச் ஒன்று வந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அவனுக்கு அந்த ஃப்ரீடம் உண்டு, பிகாஸ் he is very stable. ஓகே, வில் ஷோ ஒன்ஸ் மோர். நான் 1-2 த்ரோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஜாபை he is pulling it, தென் கிராஸ்க்கு he is doing another defense. இந்த டிஃபென்ஸ் என்னன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ அதே அவங்க இந்த கால் எடுத்து ஹீலை ரைஸ் பண்ணாமல் நார்மலாக இங்கேருந்து ஜஸ்ட்டு உடம்பு மட்டும் இப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஜாப் த்ரோ பண்ணுறேன், ஹீலை ட்ராப் பண்ணிட்டான், முதுகை பின்னாடி சாச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நான் கிராஸ் வரும்போது ஹீ ஸ்டக் தேர், அவங்களால மூவே பண்ண முடியாது, அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டாங்க, பேலன்ஸ் இல்லை. ஸோ அடுத்த வர பஞ்சை டிஃபெண்ட் பண்ண முடியல. இதுதான் மெயின் ரீசன் வை வி டேக் அவர் ஃபுட். பேக் லெக்கை எடுத்துகிட்டு போய் ஹீலை ரைஸ் பண்ணி வச்சு டிஃபெண்ட் பண்ணுறோம் பேலன்ஸ்க்காக. அண்ட் அடுத்த ஏதாவது பஞ்ச் வருது அப்படின்னா அதை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்காகவும் தான் பண்ணுறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் புல். செகண்ட் டைப் ஆஃப் புல், கால் எடுத்துகிட்டு போகாமல் வெறும் பேக்கை வச்சு மட்டும் பண்ணுறது. ஓகே, ஐம் ஹியர், த்ரோ இந்த ஜாப் லைட்டாக. இது பண்ணும்போது அகேன் இஃப் யூ சி அவன் பேக் ஸ்டில் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இதில் என்ன சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பேக்கை பிரேக் பண்ணுறது பாக்ஸர்ஸ்க்கு ஒரு தப்பான இது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. யூ டோன்ட் வாண்ட் டு பி லைக் திஸ். நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் போகவே கூடாது. போனீங்கன்னா அவங்க அடுத்து எது த்ரோ பண்ணாலும் உங்கள் மேலே அடி தான் விழும். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த கோர் இருக்குல்ல, கோரை இப்படி உள்ள கேவ் பண்ணுறான் பேசிக்லி. ஹில் ஷோ யூ ஒன்ஸ் மோர். ஐம் ஹியர், இங்கேருந்து நான் ஜாப் த்ரோ பண்ணுறேன், பேக் இப்படி போகல ஃபுல்லாக, பட் இன்ஸ்டெட் ஒரு டிஸ்டன்ஸ் லைட்டாக க்ரியேட் பண்ணி he is just taking his core inside, putting his weight on the back foot. அவ்வளோதான். ஓகே, இது 2 types of pull.
வெரி எஃபெக்டிவ் ஃபார் டாலர் பீப்புள். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆப்போனண்ட் இப்போ டாலாக இருக்கிறவங்க த்ரோ பண்ணுறாங்கன்னா பின்னாடி போயிட்டு வந்து கவுண்டர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் அவங்களும் பண்ணலாம். டாலர் ஆப்போனன்ட்ஸ்க்கு ஆனால் இது ஒரு பயங்கர எஃபெக்டிவான வெப்பன். ஓகே, once more he will show you pull and then immediately he is going to counter with the right hand. Okay, you're here, boom, counter, அவ்வளவுதான். once more counter. ஓகே, இதை நீங்கள் உங்கள் ஆர்சனலில் யூஸ் பண்ணிக்கலாம் if you are a taller fighter. அடுத்து நம்ம இதே ஹெட் மூவ்மெண்ட்ல பார்க்க போகிற டிஃபென்ஸ் பேர் ஸ்லிப். போன இதில் இவன் பண்ணி காமிச்சான். இப்போ இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதே நான் ஜாப் த்ரோ பண்ண போகிறேன். he is going to slip the jab. ஓகே, அவ்வளோதான். இது என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட்டை வந்து அவே ஃப்ரம் த சென்டர் லைன் மூவ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் இவங்க பின்னாடி நிற்கிறேன். என் மண்டை மறைஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. இதுதான் சென்டர் லைனோட ரெஃபரன்ஸ். ஓகே, ஸ்லிப். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஃபேஸ் ஃபுல்லாக தெரியுது. கரெக்டாக, அதாவது அவங்களோட ஹெட்டை சென்டர் லைன்லேருந்து தேர் மூவிங் இட் அவே ஃப்ரம் த சென்டர் லைன். யூஸ்வலாக நம்ம பாக்ஸர்ஸாக பஞ்ச் பண்ணும்போது ஆல்வேஸ் சென்டர் லைனில் தான் அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் தலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸிங்கில் ஸ்லிப்புங்கிறது மூவிங் யர் ஹெட் அவே ஃப்ரம் த சென்டர் லைன். ஓகே, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்லோவாக பண்ணும்போது பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகே, ஹீ இஸ் இன் இஸ் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். இந்த ஷோல்டரை ஹீ இஸ் டிரைவிங் இட் டுவர்ட்ஸ் தட் நீ. ஓகே, லெஃப்ட் ஷோல்டர், அதாவது நீங்கள் இந்த சைட் ஸ்லிப் பண்ணும்போது லெஃப்ட் ஷோல்டரை ரைட் நீ பக்கம் நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. வெரி சிம்பிள். அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹெட் வில் கோ ஆஃப் த சென்டர் லைன். ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக ஹீல் ஷோ இட் டு யூ இன் நார்மல் மோஷன். 1 2 3 4 5. வெரி சிம்பிள். இது பண்ணும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கார்டை ஹீ இஸ் நாட் ட்ராப்பிங் இட் டவுன். அந்த கையை அங்கேயே வச்சுருக்காங்க. இது பண்ணும்போது யுவர் ஹெட் இஸ் ஸ்டில் லுக்கிங் அட் த ஆப்போனண்ட் ஆர் யுவர் ஐஸ் ஆர் ஸ்டில் லுக்கிங் அட் த ஆப்போனண்ட். ஓகே, ஹெட் வில் கோ ஆஃப் த சென்டர் லைன் பட் ஐஸ் வந்து ஆப்போனண்ட்டே ஸ்டில் பார்க்குது. இது நீங்கள் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபேஸை திருப்பி இப்படி போகக்கூடாது. ஆப்போனண்ட்லேருந்து நீங்கள் கண்ணே எடுக்கக்கூடாது. இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக இஃப் யூ சி ஹிஸ் ஹிப் வில் ஸ்லைட்லி புஷ் பேக். அதை ஹிப் ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹிப் புஷ் ஆகுது. கரெக்டாக, இது வந்து உங்களுக்கு மூமெண்ட்டை கொஞ்சம் ஈஸியாகும். இப்போ வி வில் சி த ஸ்லிப் ஆன் த அதர் சைட் ஆல்சோ. ஓகே, இங்கே இருக்காங்க பாக்ஸிங் ஸ்டான்ஸில். இங்கேருந்து நான் வந்து இப்போது கிராஸ் த்ரோ பண்ண போகிறேன். கிராஸ்க்கு வெளியே ஹீ ஸ்லிப்பிங். ஓகே, இது பண்ணும்போது இந்த பொசிஷனில் இருக்கும்போது லுக் அட் இஸ் பேக் ஃபுட். கிராஸ் த்ரோ பண்ணுற மாதிரி ஹீலை ஃபுல்லாக டேர்ன் பண்ணி பாடியை இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி ஹீ இஸ் ஸ்லிப்பிங் அவுட் சைட் த பஞ்ச். ஓகே, ஜென்ரலாக இட் இஸ் சேஃபர் டு ஸ்லிப் அவுட் சைட் த பஞ்ச். பஞ்சுக்கு வெளியே ஸ்லிப் பண்ணும். அப்படின்னா என்னன்னு நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டெக்னிக்கை ஒன்ஸ் மோர் பார்ப்போம். நான் இங்கே இருக்கேன், கிராஸ் த்ரோ பண்ணுறேன், பூம். வெளியே ஸ்லிப் பண்ணும்போது சேம் இந்த ரைட் ஷோல்டர் டிரைவ் இட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் நீ. ஓகே, அந்த காலை டேர்ன் பண்ணுறது வந்து மூமெண்ட்டை ஈஸியாக பண்ணுறதுக்காக. அந்த கால் டேர்ன் பண்ணலன்னா மூமெண்ட் பாதியில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஈஸியாக ஃப்ளோவாக மூவ் பண்ணுறதுக்காக ஹீ இஸ் டேர்னிங் திஸ் ஷோல்டர் டுவர்ட்ஸ் திஸ் நீ. வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஜாப் த்ரோ பண்ணுறேன். ஹீ இஸ் கோயிங் டு ஸ்லிப் திஸ் சைட். கே சி, சின்ன மூமெண்ட். என் க்ளவ் பக்கத்தில் தான் அவன் தலை இருக்குது. அதே மாதிரி இப்போ கிராஸ் த்ரோ பண்ண போகிறேன். ஹீ இஸ் கோயிங் டு ஸ்லிப் திஸ் சைட். முடிஞ்ச அளவு க்ளோஸாக. நீங்கள் ஆக்சுவலாக ஸ்பாரிங் பண்ணும்போது மேபி இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ இதுவாக பண்ண முடியாது, ப்ரெஷரில் இருக்கிறதுனால. எக்ஸ்பீரியன்ஸ் வர வரும். பட் ஐடியலி யூ வாண்ட் டு டூ திஸ். ஓகே, நீங்கள் பெரிய மூமெண்ட்டாக பண்ணிங்கன்னா யூ வில் ஃபால் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் நீங்கள் மிஸ் பண்ணதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அது என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, யூஆர் ஹியர். இப்போ நான் கிராஸ் த்ரோ பண்ணுறேன். இவன் ஸ்லிப் பண்ணிட்டான். இப்போ நான் எந்த சைடு ஓப்பனாக இருக்கேன்? இந்த சைடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கேன். ஸோ ஸ்லிப் பண்ணதுனால வாட் வில் மை ஆப்போனன்ட் டூ? இம்மீடியட்லி கவுண்டர். நீங்கள் எந்த பஞ்ச் வந்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுறது எதுக்கு? டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அடி வாங்காமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு. இமீடியட்டாக உங்களோட கவுண்டர்ஸை த்ரோ பண்ணுறதுக்கு. கரெக்டாக, அதுதான் இருக்கிறதுலே முக்கியம் பாக்ஸிங்கில். ஹிட் அண்ட் டோன்ட் கெட் ஹிட். ஸோ இப்போ இவன் ஸ்லிப் பண்ணிட்டான். இமீடியட்டாக ஹீ கேன் த்ரோ அ கவுண்டர் பிஃபோர் மை ஹேண்ட் கம்ஸ் பேக் டு மை கார்ட். கரெக்டாக, இப்போ இதே இவன் பெருசாக ஸ்லிப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் போயிட்டான். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் பேலன்ஸ் அண்ட் அவன் பஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நான் மூவ் பண்ணிடுவேன். இல்லை அவன் ஆஃப் பேலன்ஸாக இருக்கிறதுனால ஐ வில் ட்ரை டு த்ரோ சம்திங் இந்த சைட் அண்ட் ஹி வில் ஃபால் ஆஃப் பேலன்ஸ். வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் எந்த டிஃபென்ஸ் பண்ணாலும் சரி, யூ வாண்ட் இட் டு பி ஸ்மால் அண்ட் நைஸ். ஓகே, முடிஞ்ச அளவு க்ளோஸாக சின்னதாக க்யூட்டாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, வில் ஷோ யூ அகேன். இப்போ நான் ஜாப் த்ரோ பண்ணுறேன். ஹீ இஸ் ஸ்லிப்பிங் அவுட் சைட். பஞ்சுக்கு வெளியே ஸ்லிப் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு கிராஸ் த்ரோ பண்ணுறேன். ஹீ ஸ்லிப்பிங் அவுட் சைட், பஞ்சுக்கு வெளியே. ஓகே, நீங்கள் உள்ளேயும் ஸ்லிப் பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. பட்
நீங்கள் வந்து ஆப்போசிட் ஹேண்டை பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க ஜாப் த்ரோ பண்ணுறேன், he is slipping inside. It is not wrong, நீங்கள் பண்ணலாம், பட் you should be very careful of the right hand. ஓகே, ரைட் ஹேண்ட் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா you should be able to react to it. சில டைம் நீங்கள் ஸ்பார் பண்ணும்போது யூ வில் நோ தட் ஓகே உங்கள் ஆப்போனண்ட் ஒரு பஞ்ச் தான் த்ரோ பண்ண போகிறான் அப்படின்னு யூ வில் ஹாவ் லைக் ஒன் ஃபீலிங். அப்போ நீங்கள் உள்ளே ஸ்லிப் பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, பட் ஜென்ரலி ஃபார் சேஃப்டி யூ வாண்ட் டு ஸ்லிப் ஆன் த அவுட் சைட். இப்போ உள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாப் பண்ணுறேன், உள்ளே ஸ்லிப் பண்ணுறான். ஓகே, தென் கிராஸ் பண்ணும்போது he wants to do another defense, he can go slip inside again if he wants to. ஓகே, நீங்கள் வந்து டபுள் ஸ்லிப் பண்ண முடியாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் வெளியே ஸ்லிப் பண்ணிவிட்டு திரும்ப கிராஸ் இந்த பக்கம் ஸ்லிப் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக யூ வில் கெட் ஹிட். ஏன்னா உங்கள் லைன் வந்து இப்படி இருக்கீங்க, ஸ்லிப் பண்ணும் போது வெளியே போகுது, தென் அடுத்த சைட் ஸ்லிப் பண்ணும் போது இட் ஹேஸ் டு கிராஸ் த்ரூ த சென்டர் அண்ட் கோ த்ரூ த அதர் சைட். கரெக்டாக? ஸோ பாக்ஸிங்கில் டபுள் ஸ்லிப் உங்களால் பண்ண முடியாது. ஜாபையும் வெளியே ஸ்லிப் பண்ணிவிட்டு கிராஸையும் வெளியே ஸ்லிப் பண்ண பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஹிட். அப்போ நீங்கள் வேறு ஏதாவது டிஃபென்ஸ் தான் பண்ணணும். ஆனால் ரெண்டு ஸ்லிப் சேம் சைடில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் பண்ணுறேன், he slipped inside, then I'm throwing the cross, அதையும் உள்ள he can slip. இப்போ he is primed to throw counters at me. என் கை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் ஆகிட்டேன், என்ன கவுண்டர் வேணாலும் he can throw. பாடியிலையும் அடிக்கலாம், ஹெட்லையும் அடிக்கலாம். ஓகே, இதுதான் உங்களோட ஸ்லிப்ஸு. இன்சைட் அவுட் சைட் ரெண்டுமே இருக்கு. ஓகே, இப்போ ஸ்லிப் we will see with movement also. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்லிப் பண்ண போகிறாங்க. ஓகே, 1 வெரி சிம்பிள், 2 ஸ்டாப். லெஃப்ட் லெக்ல முன்னாடி ஸ்டெப் பண்ணும்போது சேம் ஸ்லிப் he is doing, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் he is going to step back and slip. ஓகே, 1 ரைட் லெக்கை ஸ்டெப் பண்ணி பின்னாடி போகிறாங்க, அப்போ he is just slipping his head off the center line. 2 that's it. Same you can do to the left and right also. இப்போ லெஃப்ட்ல he is going to step and slip. 1 very simple, and then go back. இப்போ ரைட்ல he is going to step and slip. 1 அவ்வளோதான் கைஸ். 4 டைரக்ஷன்லையுமே நீங்கள் ஸ்டெப் பண்ணி ஸ்லிப் பண்ணலாம். இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள். இப்போ பண்ண மாதிரி தான் ஸ்லிப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கவுண்டர் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. இப்போ நான் இங்கே இருக்கேன், இஸ் கோயிங் டு ஸ்டெப் ரைட் அண்ட் ஸ்லிப். ஓகே, ஜாப் த்ரோ பண்ணுறேன், சி அந்த சைட் கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் டாலர் ஆல்சோ. இமீடியட்லி ஹீ கேன் த்ரோ அ கவுண்டர் ஓவர் மை லெஃப்ட் ஹேண்ட். இது நாங்கள் ஸ்லோ மோஷனில் பண்ணி காட்டுறோம். இன் ஆக்சுவாலிட்டி நான் இப்படி போயிட்டு இப்படி கை பின்னாடி வரதுக்குள்ளே he would have slipped and thrown a counter. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டாக பண்ணணும்னா நீங்கள் ஸ்டெப் பண்ணியும் ஸ்லிப் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே காமன் டைப்ஸ். இப்போ இந்த சைடு இஸ் கோனா ஸ்டெப் டு த லெஃப்ட் அண்ட் த்ரோ கவுண்டர் அட் மீ. ஓகே, பூம், ஸ்டெப் பண்ணி ஸ்லிப் பண்ணிட்டான், he got his load, அந்த கை ஃபுல்லாக லோடடாக இருக்குது. now he is gonna throw a big counter at me. பூம், ஸ்டெப் பண்ணி ஸ்லிப் பண்ணுறதுல லோடை நீங்கள் நல்லா பஞ்சில் வந்து லோட் பண்ணலாம். இப்படி ஸ்டெப் பண்ணி நல்லா போகும்போது இந்த காலில் ஃபுல்லாக வெயிட் போயிடுது, ஸோ இந்த கை லோடாக இருக்கும். ஸோ நீங்கள் whenever you want to throw இந்த காலில் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி bam you can throw huge punches கவுண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது உங்களோட ஸ்லிப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஃபென்ஸ் பேர் பாப். இட் இஸ் வெரி சிமிலர் டு அ ஸ்லிப், ஆனால் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். யூ வுட் ஹவ் சீன் மைக் டைசன் do it a lot. He will show you now. He is Mike Tyson. Okay, let's go. Show them bob. Side to side. Okay, பெண்டுலம் மாதிரி சைட் டு சைட் மட்டும் மூவ் பண்ணுறாங்க, இது பேர் பாப். ஓகே, ஸ்லிப்புக்கும் பாபுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் he is going to slip. ஓகே, அந்த சைட், இந்த சைட், அந்த சைட். ஓகே, ஸ்லிப். இந்த ஷோல்டர் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் திஸ் knee. ஓகே, போன இதுலேயே நம்ம டெக்னிக் பிரேக் டவுன்லேயே பார்த்துருந்தோம். முன்னாடி அதாவது ஷோல்டர் எப்படி இந்த knee பக்கம் he is going to bring it. ஓகே, இப்போ he is going to go back into his stance and then now இப்போ அதே லெஃப்ட் சைடில் he is going to bob. ஓகே, let's go. இந்த ஷோல்டர் knee பக்கம் போல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ளிக்ல கிரன்ச்சஸ் பண்ணுற மாதிரி லிட்ரலி தலையை சைடில் he is just taking it. இந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் ஸ்லிப்புக்கும் பாபுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சேம் திங் he'll show on the other side. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்ணி காட்டுவாங்க, இந்த ஷோல்டர் டுவர்ட்ஸ் தட் knee. ஓகே, இப்போ பாப் டைரக்டாக ஷோல்டர் knee பக்கம்லாம் போல அப்படியே இந்த ரைட் ஷோல்டரை மட்டும் கீழே ட்ராப் பண்ணி இந்த ஆப்ளிக்கை கிரன்ச் பண்ணுற மாதிரி பண்ணி he is going to go to that side. ஓகே, இதுவும் வெரி எஃபெக்டிவ் வே டு ஸ்லிப் ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ் மோஸ்டா. ஓகே, we are here facing each other. இங்கேருந்து நான் ஜாப் த்ரோ பண்ணுறேன், ஹெட் ஆஃப் த சென்டர் லைன். இஃப் he wants to counter now he can come and throw a counter. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி கிராஸை இந்த சைட் பாப் பண்ணுறான்,
and then counter பண்ணனும்னா he's coming back and he's throwing the counter. அவ்வளவுதான், very simple. Okay, slip na shoulder towards the knee, bob na just side ல எப்படி crunch பண்ற மாதிரி. Next we'll move on to the next defense. இது உங்களோட roll. Okay, first we will do it on the spot, then we will do it with movement. Okay, so you're here in your boxing stance. இத straight punches-க்கும் நீங்க பண்ணலாம், hooks-க்கும் இந்த defense நீங்க யூஸ் பண்ணலாம். Okay, boxing stance-ல இருக்கோம். நான் first left hook throw பண்ண போறேன். Okay, boom. Once more I'll show you, then we'll break down the technique for you. Okay, boom. First step, boom, slip. Okay, நீங்க ரோல ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லிப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, ஸ்டெப் 2 சிட் அண்டர். ஓகே, லிட்டரலி ஸ்குவாட் பண்றீங்க. ஸ்லிப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தலையை இப்படி எடுத்துட்டு போகும்போது யூ ஆர் ஸ்குவாட்டிங் டவுன். ஓகே, ஸ்டெப் 3 யூ ஆர் கோயிங் டு கம் பேக் அப். இது பண்ணும்போது உங்க ஹெட் வந்து பேசிக்கலி ஒரு பாரபோலா மாதிரி, அதாவது ஒரு யூ ஷேப் மாதிரி பண்ண போகுது. ஓகே, ஹி இஸ் ஹியர் நார்மலா இன் இஸ் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். ஓகே, ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல இருந்து ஸ்டெப் 1 அங்க இருக்கு ஹெட். ஓகே, now step 2 அப்படியே he is coming down. step 3 when he comes back up he has come till here. மண்டை வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி டிரா பண்ணணும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளோல he is going to show it to you. 1 2 3 4 5. ஓகே, இது பண்ணும்போது அகைன் ஈஸ் ஆஃப் மூவ்மெண்ட்காக ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப் பண்ணும்போதே he is rotating his back foot. ரோல் பண்ணும்போது if you see his back is always straight. தலையை கீழே போடல, பேக்கை இப்படி பெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, எல்லாமே லெக்ஸை வச்சு அண்ட் ஹெட்டை வச்சு மட்டும்தான் மூவ்மெண்ட். ஓகே, ஸ்டெப் 2 he is sitting down, காலை திருப்புறாங்க இந்த பக்கம். ஸ்டெப் 3 he comes back up and finishes the roll. ஓகே, very simple. he is going to show you again. 1 2 3. அவ்வளோதான். ஓகே, ஸோ பஞ்சை கிராஸ் பண்ணி அவங்க தலை வந்து வெளியே வந்துடும். ஸோ ஐம் ஹியர், இந்த ஆங்கிளில் நான் இருக்கேன். இங்கேருந்து ஐம் கோயிங் டு த்ரோ த லெஃப்ட் ஹூக் அகேன். ஓகே, யூர் ஹியர், ஸ்லிப், ரோல் அண்டர் அண்ட் கம் பேக் அப். ஓகே, தலை யூ ஷேப்பில் போயிட்டு வருது. ஒன்ஸ் மோர் வி வில் ஷோ யூ. ஸ்லிப், ரோல் அண்ட் கம் பேக் அப். சிம்பிள். ஓகே, இப்போ அதே அந்த சைட் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும்னு ஹி இஸ் கோனா ஷோ யூ. 1 2 3. இந்த சைட் ஸ்லிப் பண்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஸ்லிப், ஸ்டெப் 2 ரோல் அண்டர் த பஞ்ச், ஸ்டெப் 3 கம் பேக் அவுட் ஆன் த அதர் சைட். ஓகே, இப்போ ஒரு ஃப்ளோவில் we are going to show you in front of the camera. I'm here, ரைட் ஹுக் த்ரோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் he is slipping it like this. இது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறதுக்காக, so that you have more time to react. And then step 2 roll under the punch, step 3 come back up. Okay, இந்த மாதிரி come back, when he comes back up and the side is slightly loaded, so immediately he can throw a counter with his left hand. We will show you again. Right ல இருக்கான், he is rolling under the punch, அந்த side load ஆயிருக்கு. Naturally he can throw a hook for a counter. Okay, அதே மாதிரி இந்த சைடு ரோல் பண்ணும்போது இங்கே இருக்கோம், லெஃப்ட் ஹுக் ரோல் பண்ணுறான், மேலே வந்த உடனே naturally he can throw his right hand. எந்த டிஃபென்ஸ் பண்ணாலும் immediately you should try to count on that opportunity. நீங்கள் ஆப்போனண்ட்டை மிஸ் பண்ண வச்சிட்டீங்க, ஸோ அவங்கள மிஸ் பண்ண வச்சதுக்கு பனிஷ் பண்ணணும். ஸோ இம்மீடியட்டாக யூஆர் ஆல்வேஸ் கோயிங் டு ட்ரை அண்ட் கவுண்டர். வெறும் டிஃபென்ஸ் பண்ணிவிட்டு வெளியும் போகலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐடியலி யூ வாண்ட் டு டிஃபெண்ட் அண்ட் இமீடியட்லி கவுண்டர் யுவர் ஆப்போனண்ட். ஓகே, வில் ஷோ யூ லெஃப்ட் ஹுக் எப்படி ரோல் பண்ணுறது, ரைட் ஹுக் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு ஒன் லாஸ்ட் டைம். யூர் ஹியர், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹுக், பூம், அண்ட் தென் மேலே வந்து கவுண்டர் வித் த ரைட் ஹேண்ட், ரோல், கவுண்டர் வித் த லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இந்த ரோலை நீங்கள் ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ்க்கும் பண்ணலாம், ஹுக்ஸ் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸ்ட்ரெயிட் பஞ்ச்க்கு ஹில் ஷோ யூ ஹவு டு ரோல் த கிராஸ். நோ ஸ்ட்ரெயிட்டாக பஞ்ச் வருது, பூம், ரோல் அண்டர் த கிராஸ். அவன் ஃபஸ்ட்டே ஸ்லிப் பண்ணி ஹெட் ஆஃப் த சென்டர் லைன் எடுத்துடுறான், தென் ஹி இஸ் ரோலிங் அண்டர் த பஞ்ச். சேம் யூ கேன் டூ வித் த ஜாப் ஆல்சோ. யூர் ஹியர், பூம் அண்ட் go under the punch. Okay, straight punches and hooks, இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன் த ஸ்பாட் ரோல் பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to see roll with steps, அதாவது with movement. இது இன்னும் எஃபெக்டிவ். இதுக்கு ஒரு நல்ல ட்ரில் இருக்குது பண்ணுறதுக்கு. I'm just going to take my hand, place it on his shoulder like this. pretty much இங்கே கை வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு he is going to go roll to the right side. ரைட்டில் ஸ்டெப் பண்ணி ரோல் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறோம். பூம். இப்போ லெஃப்ட் சைட் நீங்கள் ஸ்டெப் பண்ணும்போது யூஆர் கோயிங் அண்டர் பேசிக்லி, அண்ட் தென் மேலே வரீங்க. சிம்பிள். ஓகே, ஒன்ஸ் மோர்.
step to the right, roll under to the right, step to the left, roll under to the left. அவ்வளோதான். ஓகேயா? இதுவும் சேம் ஹுக்ஸோட பண்ணும்போது he is just going to show you now. He is going to step to the right and roll to the right. Left hook வருது, boom. He is at a completely new angle now. Okay, same for the right side. Right hook வருது, boom. இங்க இருந்து என்ன கவுண்டர் வேணுமோ he can throw. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை இன்னும் எஃபெக்டிவ் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஒரு டிப் இப்போ நான் சொல்ல போறேன். நான் லெஃப்ட் ஹுக் த்ரோ பண்ண போறேன். He is going to roll under it, but this time he is going to do something slightly different. என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா, லிட்ரலி என் பின்னாடி போயிட்டான். ஓகே, இந்த மாதிரி சைடில் மூவ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்கள் ஆப்பரண்ட்டோட ஆர்ம் பிட் இருக்குல்ல, அதுக்கு அடியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆர் அது அடியில் போக ட்ரை பண்ணுங்க. ஓகே, யூஆர் ஹியர், யூ கோ லிட்ரலி அண்டர் இஸ் ஆர்ம் பிட். இப்போ என் பின்னாடி வந்துட்டான் கம்ப்ளீட்லி நியூ ஆங்கிளில். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் இதை பண்ணி ரோல் பண்ணும்போது இங்கேயே இருக்கீங்கன்னா உங்கள் ஆப்பனண்ட் மைட் நோ, ஓகே ரோல் பண்ணிட்டான், இமீடியட்டாக இஃப் ஐ ஹேவ் டு த்ரோ சம்திங்னு சும்மா எப்படி தேல் த்ரோ சம்திங், கரெக்டாக அது படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் உங்கள் கார்டு இருந்தாலும் பூம் இது படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்காக ரோல் பண்ணி ஸ்டெப் பண்ணும்போது ஃபுல்லாக இங்கே போயிட்டா யூ கேன் நாட் த்ரோ பஞ்சஸ். ஓகே, சேம் ஹி வில் ஷோ ஆன் த லெஃப்ட் சைடு ஆல்சோ. இங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு ஹீல் டூ த நார்மல். இங்கேயே இருக்கான்னா இஃப் ஐ த்ரோ திஸ் மேபி ஹீ மைட் கெட் ஹிட், கரெக்டாக. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹீ இஸ் கோயிங் டு ரோல் லிட்ரலி அண்டர் மை ஆர்ம்பிட் அண்ட் கோ டு த அதர் சைட். இதுவும் பயங்கர எஃபெக்டிவான ஒரு டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் ஹெட் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுலே அட்வான்ஸ்டான டெக்னிக் ரப்பர் நெக்கிங்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டேஞ்சரஸும் கூட. வில் ஷோ யூ ஹவு டு டூ இட், பட் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் டூயிங் இட். பட் ஸ்டில் நீங்கள் கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ரப்பர் நெக்கிங்னா என்னன்னா பஞ்சோட இம்பாக்டை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கிறது, பேசிக்லி அதுதான். வில் ஷோ யூ. இப்போ நான் கிராஸ் த்ரோ பண்ண போகிறேன். சி, பஞ்சோட இம்பாக்ட் அப்படியே அப்சார்ப் பண்ணி he is like kind of pushing it to the other side. ஓகே, க்ளீனாக பஞ்ச் லேண்ட் ஆகாது, பட் பஞ்ச் ஸ்டில் ஃபேஸில் பட தான் செய்யும். லாஸ்ட் செகண்டில் பஞ்ச் இங்கே கனெக்ட் ஆகும்போது ஸ்லோ மோஷனில் வேர் ஷோயிங் இட், அப்படியே தலையை திருப்புறான், அந்த கழுத்தை திருப்பி he is just letting the punch go. ஓகே, இதை ரப்பர் நெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஆல்சோ வில் ஷோ யூ. இங்கே இருக்கும் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் ஐ எம் த்ரோயிங் த பஞ்ச், பூம். ஓகே, இங்கேருந்து ஜஸ்ட் டேர்ன் யுவர் நெக் ஸோ தட் நீங்கள் பஞ்சோட ட்ராவல் பண்ணுற மாதிரி பஞ்சோட இம்பேக்ட் அப்படியே கம்மி பண்ணி லிட்ரலி பஞ்ச் எப்படி சைடில் வெளியே அனுப்புகிற மாதிரி. ஓகே, ஒன்ஸ் மோர் வி வில் ஷோ யூ. ரைட் ஹேண்ட் இங்கேருந்து வருது, பூம். அது கரெக்டாக இம்பேக்ட் ஆகிற டைமில் அவன் டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது 1 செகண்ட் லேட் ஆனால் கூட ஃபுல்லாக பூம் இம்பேக்ட் வில் கோ ஃபால் ஆன் ஹிம். பட் லாஸ்ட் செகண்டில் ஹீ ஸ்டார்ட்ஸ் டு டேர்ன் ஹிஸ் நெக் அண்ட் ஹிஸ் சின், பஞ்சோட ட்ராவல் பண்ணி அப்படியே வெளியே போயிடுது. பஞ்சோட ஃபுல் பவர் எல்லாமே இட் வில் கோ அவே. அதாவது பஞ்ச் ஃபுல்லாக போய் இப்படி லேண்ட் ஆகாது, பேசிக்லி இப்படியே தேய்ச்சிட்டு ஸ்லைட்டாக இப்படி பட்டு வெளியே போயிடும். இதை ரப்பர் நெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ், ஹுக்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணலாம். இப்போ ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஃபார் த லெஃப்ட் ஹுக். இவன் இப்போ ரப்பர் நெக் பண்ண போகிறான். ஹியர் பூம் பஞ்ச் வருது, சேம். He is turning his face along a neck along with the punch. Same will show for the right hook. இங்கேருந்து வருது, லாஸ்ட் செகண்டில் boom. You need to time this very well. 1 second or half a second லேட் ஆனால் கூட full impact will come, boom, hit you on the face. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபென்ஸ் வித் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. 1 by 1 பிரேக் டவுன் பண்ணுவோம். இருக்கிறதுலே பேசிக்கான டிஃபென்ஸ் we will start with the block. இந்த பிளாக்கு ஹை பிளாக், டர்ட்டில் ஷெல் நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, we will show you how it is done. தென் அதுக்கப்புறம் நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகே, 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸை இப்படி உள்ள கேர்ள் பண்ணிட்டான் அண்ட் ஹேண்டை கார்டை வந்து சின் கிட்ட இருந்ததை எடுத்து ஃபோர் ஹெட்ல இல்லை அவங்க டெம்பிளில் பிளேஸ் பண்ணுறான். அண்ட் இப் யூ சி ஹிஸ் சென்டரை நல்லா கவர் பண்ணி வச்சிருக்கான் அண்ட் ஹீ ஸ்லைட்லி சீட்டட் டவுன். ஓகே, இது நீங்கள் டாலாக நின்று இப்படி பண்ணக்கூடாது. சின் டக்ட் இன், லைட்டாக சீட்டட் டவுன், சென்டரை ஃபுல்லாக கவர் பண்ணி ஷோல்டரை உள்ள கேர்ள் பண்ணுறான். இது ஏன் பேர் டர்ட்டில் ஷெல்னா, ஆமா இருக்குல்ல டர்ட்டில், அது வந்து ஏதாவது பார்த்து பயந்துருச்சு அப்படின்னா தலையை உள்ளே போட்டு ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளே போயிடும்ல கூடுக்குள்ளே. அந்த மாதிரி சேம் திங் நம்மளும் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நார்மல் பாக்ஸிங் ஸ்டான்ஸில் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஷோல்டர்ஸ் இங்கே இருக்குது, கால் நார்மலாக லைக் உட்காந்துருக்கோம், இங்கே லைட்டாக லைக் எவ்ரிதிங் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. கரெக்டாக இப்போ டர்ட்டில் ஷெல் பண்ணும்போது ஹீ இஸ் கர்லிங் ஹிஸ் ஷோல்டர்ஸ் இன்வர்ட்ஸ். கையை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு he is placing it on his temple or forehead, that is up to you, and he is trying to cover his center as much as possible. சின்னதாக ஒரு கேப் இருக்குது, ஆனால் அந்த கேப்புக்குள்ளே
glove போல பாருங்க ஓகே அந்த கேப்ல தான் he is also seeing the punches இத பண்ணும்போது you don't want to cover up fully where you can't see your punches okay light a small gap in between is fine as long as you see the punches you are good but center நல்லா கவர்டா வச்சிருக்கான் okay இங்க இருந்து இப்போ நான் ஹெட்ல ஒரு பஞ்ச் பண்றேன் பாடியில ஒரு பஞ்ச் பண்றேன் okay I'm here I'm throwing a punch to the head boom he closes his center completely chin tuck பண்ணி weight நல்லா உட்கார்ந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுனால he is not going to get pushed back okay இப்போ இதே his chin was up chin tuck பண்ணாம his chin is up and he just puts his hand up na boom he is going to go back okay இது ஒரு common mistake second common mistake is உங்க glove எடுத்து forehead மேல வைக்காம முன்னாடி இப்படி வச்சீங்கன்னா நான் லைட்டா அடிச்சாலே போதும் your own glove will come and hit you and the impact your brain will not be ready again you will be very completely imbalanced அதாவது weight full-ஆ பின்னாடி போயிட்டு you will go fall back okay so you want to curl your shoulders inwards put your gloves on your forehead gloves எடுத்து full-ஆ forehead-ல press பண்றீங்க சின்ன டக் பண்ணி you are slightly like putting the weight even forward I can say so that you can take the impact like this okay இத block or turtle shell னு சொல்லுவாங்க same I'm going to throw to the body now கீழ உட்கார்ந்து boom I'm throwing it see அவனோட elbows ரெண்டையும் க்ளோஸா கொண்டு வந்து he is covering his center to not let the punch go inside okay இதுதான் ideally you want to be like this body shot அடிக்கிறேன் boom almost elbows touch பண்ற மாதிரி or forearms touch பண்ற மாதிரி he closed his center completely same with the head also பண்ணும்போது boom he is closing it so that the punch doesn't go through okay இருக்கறதுல பேசிக்கான block high block னு சொல்லுவாங்க okay we'll move on to the next thing இது பேர் shield அந்த காலத்துல ஒரு கையில ஸ்பியர் வச்சிருப்பாங்க இன்னொரு கையில பக்கல் மாட்டி they'll have a shield ஒரு ஸ்பியர் வருது அப்படினா அதை எப்படி பிளாக் பண்ணுவாங்கல லிட்டரலி அதுல இருந்து தான் இத டிரைவ் பண்ணது he'll show you now left sideல ஷீல்ட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா one side full-ஆ கவர் பண்ணிட்டான் சேம் turtle shell-ல பண்ண மாதிரி he is taking his hand putting it on his temple or forehead and covering one side in the shoulder also raise பண்ணி he is trying to not leave a gap இப்போ இந்த shoulder கீழ இருக்கு ரிலாக்ஸ்டா இப்படி வச்சிருக்கான் இங்க இருக்குனா he is open to get hit from this side இந்த சைடுல இருந்து அடி விழும் so in the shoulder he is raising it and he is holding and covering one side completely so that எல்லா இடத்துலயும் he is fully covered okay இங்க இருந்து நான் வந்து இந்த சைடுல இருந்து பாடி ஷாட் கூட நான் அடிக்க முடியாது ஆக்சுவலா ஷீல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா boom his elbows are still covering his body okay இது லைட்டா நீங்க எக்ஸ்ட்ராவா தூக்கி வச்சு இப்படி லைக் ரிலாக்ஸ்டா பண்ணீங்கன்னா மேபி it will be open here but proper when you shielded one side is completely fully covered gap இல்லாம இது பண்ணும்போது ரைட் சைடு ஆல்சோ he is protecting it நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த கையை கம்ப்ளீட்டா கீழ போட்டு they will leave one side open you don't want to do that அங்கேயும் நீங்க கார்டு வச்சுக்கிறீங்க ஓகே இது வந்து உங்க பாடியை டர்ன் பண்றீங்க he'll go back into his stance இங்க இருந்து slow motionல he is going to do the shield turn the body fully and protect one side completely okay this is a very good defense especially against the cross powerful cross வரும்போது easier you can defend the punch boom 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 same thing he'll show on the right side now he's here அங்க இருந்து ஷீல்ட் பண்ணும்போது turn the body take it place the hand on your forehead and cover one side completely okay இப்போ இங்க இருந்து I'm just going to throw a jab okay at him he's going to defend it with that hand boom then I'm going to throw the cross he's going to defend it with that hand very simple shield இங்க இருந்து கையை இப்படி எடுத்துட்டு வந்து turn பண்றீங்க உங்க பாடியை turn your shoulder along with it and cover one side completely அவ்வளவுதான் very simple நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு டிஃபெண்ட் பண்றது எதுக்குன்னா இமீடியட்டா கவுண்டர் பண்றதுக்காக கரெக்டா ஸோ இப்போ நான் ரைட் த்ரோ பண்றேன் அவன் ஷீல்ட் பண்றான் இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஷீல்ட் பண்ணும்போது what happens is his right side is completely loaded so that immediately he can throw a big counter right hand very simple so any defense in the especially defense with the hands la இத பண்ணும்போது ஒரு சைடு நீங்க இப்படி டர்ன் பண்ணும்போது the other side is completely loaded so அந்த கையில immediately you can throw counter punches okay அதுதான் ஒரு பெரிய advantage defending with your hands same thing left side also அவனோட right side எனக்கு left side is also possible நான் jab throw பண்றேன் he is shielding the jab let's say now that side and the shoulder is completely loaded for him he can go for a boom big counter shot okay generally speaking இப்படி ஷீல்ட் பண்றீங்கன்னா opposite handல immediately you can throw a counter இப்படி ஷீல்ட் பண்றீங்க அப்படினா அதே opposite handல you can throw a counter which will be loaded already
ஒரு சைடு நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டிஃபென்சஸ் வென் யூ யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, இட் இஸ் கால்ட் த கேட்ச். இதில் 2 டைப் இருக்குது. we will show it first, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரியணுங்கிறதுக்காக he is just gonna put his lead hand down. ஓகே, பட் நீங்கள் ஆல்வேஸ் கார்டு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கோம். I am going to throw the jab. Boom. See what he did. அவனோட ஃபேஸ்க்கு முன்னாடி, எக்ஸாக்டாக ஃபேஸ் முன்னாடி he has the punch, he has defended the punch. கையை ரொம்ப முன்னாடி கொண்டு வராமல், இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட், இந்த லோடை கேரி பண்ணுறதுக்காக he has completely turned his shoulders. ஷோல்டரோட சேர்த்து he is defending, not just with the hands. Face of the glove is open, yes, but ஷோல்டரை கிராஸ் த்ரோ பண்ணுற மாதிரி இந்த காலை டேர்ன் பண்ணி, ஷோல்டரை டேர்ன் பண்ணி he has defended the punch. இந்த ஷோல்டரை இப்படி ரொட்டேட் பண்ணும் போது he can put opposing force to stop the force of my punch. ஓகே, இதுதான் உங்களோட கேட்ச் with the open glove. ஓகே, we will do it once more and show you. இங்கே இருக்கேன், ஜாப் பண்ணுறேன், கேட்ச் பண்ணிட்டான், பட் he rotated his shoulder to stop the weight of my punch. இங்கேருந்து if he wants to, immediately he can go and counter my jab. Once more we will see catch and then he's gonna counter it. ஓகே, இதே நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான், டிஃபென்ஸ் வித் த ஹேண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது இப்படி டிஃபெண்ட் பண்ணுறீங்க. இட் இஸ் சிமிலர் டு த ஸ்டார்ட் ஆஃப் அ பஞ்ச். நீங்கள் கிராஸ் எப்படி த்ரோ பண்ணுவீங்க? பூம், கரெக்டாக அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கேட்ச்க்கும். நீங்கள் பஞ்சை மட்டும் இப்படி ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸோ இமீடியட்லி யூ கேன் டேர்ன் இட் இன்டு அ கவுண்டர் அஸ் வெல். தட் இஸ் வாட் ஹீ டிட் நவ். இப்போ அதான் பண்ணான், கேட்ச் பண்ணுறான், ஷோல்டர் டேர்ன் ஆயிருக்கு, இமீடியட்டாக ஹீ இஸ் கம்மிங் ஓவர் த ஜாப், பூம், த்ரோயிங் அ கிராஸ். வெரி சிம்பிள். ஓகே, கேட்ச் வந்து நீங்கள் 2 கையிலையுமே பண்ணலாம், பேக் ஹேண்ட்லையும் பண்ணலாம், லீட் ஹேண்ட்லையும் பண்ணலாம். இப்போ நான் கிராஸ் த்ரோ பண்ண போகிறேன், ஹீ இஸ் கோனா கேட்ச் இட் வித் த லீட் ஹேண்ட். பூம், வெரி சிம்பிள். ஓகே, ஒன்ஸ் மோர் வி வில் ஷோ யூ. பூம், அவ்வளோதான். ஜென்ரலி ஸ்பீக்கிங் யூ வாண்ட் டு அவாய்ட் கேச்சிங் யுவர் ஜாப் வித் த லீட் ஹேண்ட். ஏன்னா நீங்கள் இது இப்படி பண்ணும்போது கை ரொம்ப முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா யூ ஆர் ஓப்பன் ஃபார் அ ரைட் ஹேண்ட் கவுண்டர். ஓகே, கிராஸ் பண்ணும் போதும் உங்கள் லீட் ஹேண்டை வச்சு நீங்கள் அதை கேட்ச் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இது பவர் ஜாஸ்தி கிராஸோடது. ஆனால் உங்கள் லீட் ஹேண்டில் அவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணி உங்களால் பஞ்சை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இஃப் ஹி புட்ஸ் பவர், உங்கள் கையே உங்களை போயிட்டு அடிச்சிடும். ஃபுல்லாக உங்களால் பஞ்சை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் யூ வாண்ட் டு கேட்ச் யூஸிங் யுவர் டாமினன்ட் ஹேண்ட். அதில் அக்யூரேட்டாகவும் இருக்கும், பஞ்சை பிடிக்கிறதும் ஈஸி. அதே சமயம் யூ கேன் புட் அ பிட் மோர் பவர் பை ரொட்டேட்டிங் யுவர் ஷோல்டர். இப்போ நான் ஜாபும் த்ரோ பண்ண போகிறேன், கிராஸும் த்ரோ பண்ண போகிறேன். அடுத்தடுத்து he will catch both with his dominant hand, அதாவது right hand, and show you. He will put the lead hand down so that you guys can see it. Okay, first jab, boom, he turns his shoulder, catches it. Okay, next I'm going to throw the cross, boom, same, he turns, literally same movement, shoulder turn பண்ணி கரெக்டாக ஃபேஸ் முன்னாடி he is catching the punch. Okay, லீட் ஹேண்ட் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னல, டாமினன்ட் ஹேண்ட், அதாவது உங்கள் பேக் ஹேண்ட் இஸ் ஜஸ்ட் மச் மோர் பவர்ஃபுல் அண்ட் மச் மோர் அக்யூரேட் அட் கேச்சிங் பஞ்சஸ். இதை யூஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக யூ கேன் யூஸ் த அதர் ஹேண்ட் டு த்ரோ கவுண்டர்ஸ். தட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. ஓகே, ஸோ கேட்ச், ரிமெம்பர் வென் யூ ஓப்பன் த க்ளவ் அண்ட் கேட்ச், ஜாபாக இருந்தாலும் சரி, கிராஸாக இருந்தாலும் சரி, இட் இஸ் பெட்டர் இஃப் யூ யூஸ் த பேக் ஹேண்ட். ஓகே, லெட்ஸ் லுக் அட் த செகண்ட் டைப் ஆஃப் கேட்ச். இட் இஸ் கால்ட் த ஹேமர். ஹேமர், பூம், இந்த மாதிரி. ஸோ வி வில் ஷோ இட் நவ். இங்கே இருக்கேன், ஜாப் பண்ணுறேன், க்ளவ்வை ஃபுல்லாக ஃபேஸ் ஆஃப் த க்ளவ் இப்படி ஓப்பன் பண்ணாமல் பாதி சைட் ஆஃப் த க்ளவ் வச்சு he is catching the punch. ஓகே, ஒன்ஸ் மோர், பூம், அவ்வளோதான். சேம் ஷோல்டர் மூமெண்ட், அது எதுவுமே மாறாது. சேம் ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸ். he is catching the punch with the hammer, அதாவது இந்த சைட் ஆஃப் த க்ளவ் வச்சு. ஓகே, now I'm going to throw the cross, he is going to catch it the same way, boom. இதுவும் it is a very good defense for you to have in your arsenal. இதே டிஃபென்ஸில் there is something very similar but slightly different. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் இப்போ பண்ணி காட்ட போகிறோம். then I'll tell you the name and what is the difference. ஓகே, ஓகே, நீங்கள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பட் வில் டெல் யூ நவ். திஸ் டிஃபென்ஸ் இஸ் கால்ட் த பேரி. இதில் கேட்சுக்கும் பேரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். பேரி பண்ணும் போது இந்த பஞ்ச் வந்ததுக்கப்புறம் he is going to deflect it. he is going to push the punch down or to the side. ரெண்டில் எது வேணாலும் பண்ணலாம். கேட்சுங்கிறது he is just holding it there, அவ்வளோதான். பஞ்சை டிஃப்ளெக்ட் பண்ணல, வெறும் பிடிச்சி வைக்கிற மாதிரி it is just there. பட் பேரிங்கிறப்போ சேம் டெக்னிக், last secondல he is pushing my punch away to the side or down below. okay, very simple. இப்போ இதை பண்ணிட்டு parry பண்ணிட்டு he is gonna counter me and show you. I'll tell you why it is much more effective. okay, இங்க இருக்கேன், ஜாப் பண்றேன்,
boom. அவ்வளோதான். ஓகே, அகேன் ஒன்ஸ் மோர் ஜாப் பண்ணுறேன், boom. ஓகே, parry பண்ணுறான் ஜாபை, லிட்ரலி என் கையை கீழே தள்ளிட்டான். ஸோ என்னோட ஜாபை வந்து நான் திரும்ப இப்படி கார்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு மச் மோர் டைம், அதாவது டைம் நிறையா எடுக்கும். கரெக்டாக அந்த கேப்பில் இமீடியட்டாக parry பண்ண உடனே he is throwing his counters. ஓகே, அதே மாதிரி சைடில் let's say he is going to push my punch to the side or parry it to the side, boom. Now whichever counter he wants to throw he can throw because I'm completely facing somewhere else. Okay, இதுதான் ஒரு ஸ்மால் அட்வான்டேஜ் ஆர் த ஸ்மால் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ கேட்ச் அண்ட் அ பேரி. கேட்ச்னா ஒரே இடத்துல ஜஸ்ட் ஸ்டாப் இட், அவ்வளோதான். பேரினா பஞ்சை டிஃப்ளெக்ட் பண்ணி சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த பஞ்ச் அண்ட் த்ரோ யுவர் கவுண்டர்ஸ். வெரி சிம்பிள். இதே சேம் யூ கேன் டூ இட் வித் த ஹேமர் வெர்ஷன் ஆல்சோ. ஓப்பன் க்ளவ்ல ஃபஸ்ட்டு பண்ணோம், இப்போ ஹேமர் அதாவது சைட் ஆஃப் த க்ளவ் வச்சு பண்ணுறோம்னாலும் சேம் திங் யூ கேன் டூ. பேரி இட், பூம் பூம், parry it, boom, throw the punches. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் இதே கேட்ச் அந்த டெக்னிக்லேயே நம்ம we are going to see how to catch the hook and then how to catch the uppercuts also. Okay, first I'm going to show the right side, he will show you and do it, then we'll break the technique down. First நான் hook throw பண்ண போகிறேன், he is going to catch it like this. Okay, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதே கையை எடுத்துகிட்டு போயிட்டு he is just catching the punch over here. இது பண்ணும்போது his weight is slightly on this side, அதாவது பஞ்ச் வர டைரக்ஷனில் ஸ்லைட்டாக he is bending so that he doesn't take the full impact of the punch. இப்போ நேராக நிற்கிறான் அப்படின்னா full பஞ்சோட weight will go and fall on him and he will go that side. ஓகே, ஸோ இந்த ஹுக்கை கேட்ச் பண்ணும்போது நீங்கள் பஞ்சுக்கு உள்ளே ஸ்லைட்டாக போகணும், அதாவது ஸ்லைட்டாக நீங்கள் ஆப்ளிக் crunches பண்ணுற மாதிரி you're going to the side and catching the punch. இது பண்ணும்போது ஜென்ரலாக நாங்கள் ஒரு அனாலஜி சொல்லுவோம், என்னென்னா ஃபோன் அட்டன் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, you're here நார்மல் கார்டில் ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரி boom, you're taking the hand and putting it to the side. அது எதுக்குன்னா ஹுக்கு சைட்லேருந்து வரும்போது you want to protect the temple. நீங்கள் அந்த கையை மேலே எடுத்துகிட்டு போகல, நார்மலாக கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா punch வந்து will go over the guard and go hit the temple, or it might also go back and hit like behind the ear. ஏன்னா ஹுக்கோட டைரக்ஷன் வரதே அப்படிதான். ஓகே, ஸோ ரெண்டையுமே சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூ வாண்ட் டு ஆன்சர் த ஃபோன் ஆன்சர் பண்ணுற மாதிரி பூம், ரேஸ் இட் அண்ட் கேட்ச் த பஞ்ச். ஓகே, இதே இப்போ பாடிக்கு பண்ணுறோன்னா கூட சேம் டு சேம் தான், அதே கேட்ச் தான் பண்ணுறான். ஹீ இஸ் ஜஸ்ட் ப்ரொடெக்டிங் த பாடி வித் ஹிஸ் எல்போ அண்ட் forearm basically and he is catching the punch. ஓகே, ஜென்ரலி ஸ்பீக்கிங் பஞ்சுக்கு உள்ளே போகணும், நீங்கள் உள்ளே போகிறீங்க, answer the phone and catch the punch, again answer the phone and catch the punch. Okay, we'll show you the left side also. I'm throwing a shot to the body, boom, answer the phone, catch the punch. I'm throwing a shot to the head, punch ulla varan, punch ulla vandu he is catching the punch and he is locking the hook basically. Okay, idhula common mistake enna கையை ரொம்ப இப்படி தூக்குறது. we will show it to you again. இப்படி வரும்போது நீங்கள் இதை பண்ணுறது ஆப்போனன்ட் பார்த்துட்டான், ஒரு 2 தடவை நீங்கள் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கையை ரொம்ப தூக்கி பஞ்ச் பண்ணுறீங்கன்னா he'll just fake a hook to the head and then he'll go to the body. ஆர் டேரெக்டாக நீங்கள் இப்படி வரும்போதே ஃபஸ்ட்டே ரியாக்ட் பண்ணி நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு பார்த்துட்டோன்னா he'll just directly go to the body, throw a liver shot, as simple as that. Same on both left side and right side. So you want to avoid this. நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடணும், கையை தூக்குறத. இங்கேருந்து protect the body also and head also at the same time. Hands வந்து towards the punch, பாடியை டுவர்ட்ஸ் த பஞ்ச் நீங்கள் இது பண்ணி இம்பேக்டை கம்மி பண்ணுறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்பர் கட் எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து I'm going to throw the left uppercut, boom, அவ்வளோதான். அதே மாதிரி கையை ஃபேஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வரீங்க, you're using your shoulder to stop the power of the punch and ஓப்பன் க்ளவ்வை வச்சு அப்பர் கட்டை கேட்ச் பண்ணுறீங்க. சேம் ரைட் சைடில் பண்ணும்போதும் boom, you're using the hand on the same side to catch the uppercut. Next, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் not so common இந்த டிஃபென்ஸ் எல்லாமே, they are slightly advanced but we still want you guys to learn it. நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக we are going to show you. நாம இப்போ பண்ண போகிறது பேர் forearm block. we'll show you how that goes. நான் இப்போ ஜாப் த்ரோ பண்ண போகிறேன், இங்கே இருக்கோம், boom, கீழே உட்காந்து என் பஞ்சை லிட்ரலி forearm யூஸ் பண்ணி he is pushing it upwards. ஓகே, again we will show you in slow motion. ஸ்லோவாக பஞ்ச் வருது, சிட் அண்டர் த பஞ்ச் அண்ட் raise the punch, பஞ்சை மேலே தள்ளுறீங்க. ஓகே, forearm யூஸ் பண்ணி. ஓகே, we will show you once more. பஞ்ச் கீழே உட்காந்து பேசிக்லி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைட் ஃபுல்லாக எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு and he is blocking it with his
hands. Okay, இங்கேருந்து if he wants to counter, all he has to do is boom, boom, punches. Okay, same with the right hand also நீங்கள் பண்ணலாம். Boom. Once more we will show you. Punch கீழே உட்காருங்க, சின்ன டக் பண்ணி வச்சுக்கிறீங்க. Raise the punch. பஞ்சுக்கு மேலே use your forearm and push it. Okay, ஜென்ரலாக கிராஸை டிஃபெண்ட் பண்ணும்போது people use the left leg to step a little bit inside. பஞ்ச் உள்ள வரணுங்கிறதுக்காக ஸ்டெப் பண்ணி they use it to go under the punch easily. Okay, if you are a shorter opponent, generally it might be very helpful for you. மேல இருந்து உங்களுக்கு பஞ்ச் வரும்போது நீங்க ஜஸ்ட் கீழ இருந்து இப்படி புஷ் பண்ணா போதும், கம்ப்ளீட்டா your opponent is open and you can go for big counter shots. Okay, இத forearm block னு சொல்லுவாங்க. இது straight punchesக்கு மட்டும் நாம யூஸ் பண்ண மாட்டோம். You can do it for the hooks also. ஸ்லைட்டா வேரியேஷன் இருக்கும். We will show you now. நான் இங்க இருந்து ஒரு big left hook throw பண்ண போறேன். Bam. He is using his forearm. Literally கையை அவன் ஃபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் அண்ட் என்னோட பஞ்சை பாதியிலே பிளாக் பண்ணிட்டான். ஓகே, பஞ்சை கிட்டே வர விடல, இம்பேக்டே இருக்காது ஹெட்டில், கம்ப்ளீட்டாக he can block it. We'll show you once more. அவ்வளோதான். லிட்ரலி யூஸ் யுவர் forearm. ஆப்போனண்ட்டோட க்ளவ்வோ இல்லை ஃபோர்ஆர்ம்லையோ இல்லை பைசப்லையோ நீங்கள் எங்கே வேணாலும் அதை ஆக்சுவலாக வச்சுட்டு you can block the punch. ஓகே, சேம் இதே ரைட் சைடு we are going to show you. அதாவது என்னோட ரைட் சைடு, அவனுக்கு லெஃப்ட் சைடு, ஹுக் வருது, boom. Now I am completely open. He can throw whatever counters he wants to. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் கேட்கலாம், இந்த கையை இப்படி forearm வச்சு பிளாக் பண்ணும்போது அவனுக்கு இங்கே சென்டர் ஓப்பனாக இருக்கே, நீங்கள் அடிக்க முடியாதான்னு. யூ ஆர் த ஒன் அட்டாக்கிங். நீங்கள் இந்த ஹுக் அடிக்கும் போது இங்கேயே மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் இங்கே வரத்துக்குள்ளே he will throw his counters faster usually. Anytime you throw or defend a punch, other side will slightly be open. You always have the chance of getting hit. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா யூ ஷுட் திங்க் அபவுட் இட். ஓகே, இப்படி பண்ணால் யாருக்கு அட்வான்டேஜ், யார் டிஸ்அட்வான்டேஜில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இஃப் யூ டிஃபெண்ட் அ பஞ்ச், யூஸ்வலி யூ ஆர் அட் அன் அட்வான்டேஜ் டு த்ரோ கவுண்டர்ஸ். நெக்ஸ்ட் அனதர் அட்வான்ஸ்ட் டிஃபென்சிவ் மூவ், இதை வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி டாலர் ஆப்பனன்ட்ஸ் யூஸ் இட் வெரி வெல். உங்களுக்கு உள்ளே வரணுன்னாலும் சரி, இல்லை டிஸ்டன்ஸ் வெளியில் வச்சுக்கணுன்னாலும் சரி, தேர் ஆர் 2 types ஆஃப் திங்ஸ். நாங்கள் என்னென்னு உங்களுக்கு இப்போ காட்டுறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் கார்டு வச்சுக்கிறேன். கார்டு வச்சுட்டே நான் சொல்கிறேன், he will show you how to do it. ஓகே, இங்கே இருக்க இப்போ ஐம் ட்ரைங் டு கம் இன் அப்படின்னா அவன் ஃப்ரேம் பண்ணுறான். இதை வந்து லீட் ஹேண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து he cannot hold it. ஓகே, பாக்ஸிங்கில் இதை இப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தால் இட்ஸ் அ ஃபவுல். ஸோ அதனால் கையை எடுத்து they will tap you. they'll keep tapping you. நான் உள்ளே வர ட்ரை பண்ணுறேன், he keeps tapping my forehead. ஓகே, இதை லீட் ஹேண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்போனண்ட்டை உள்ளே வர விடாமல் நீங்கள் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வெப்பன். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி டாலர் ஆப்போனன்ட்ஸ்க்கு பயங்கர அட்வான்டேஜஸான ஒரு டிஃபென்சிவ் டூல். ஓகே, நெக்ஸ்ட்டு வில் ஷோ யூ forearm ஃப்ரேம்ஸ். ஓகே, அதே மாதிரி நான் கார்டு வச்சுருக்கேன். he comes here. நான் என்ன பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் he is using his forearm to stop me from throwing punches. என் கார்ட்லேயே என்ன அமுக்கி வச்சுருக்கான் pretty much. ஓகே, இது க்ளோஸாக இருக்கும் போது யூஸ் பண்ணுறது. ஃபோர்ஆர்மில் ஃப்ரேம் பண்ணிவிட்டு இப்போ if he wants to throw counters, boom, he doesn't have to worry about my punches at all. ஏன்னா அவன் அதை இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். இதை 2 சைட்லேயுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஹேண்டை வச்சு புஷ் பண்ணி பூம் பூம், அண்ட் தென் அந்த ஹேண்டை வச்சு யூஸ் பண்ணி பூம் பூம். ஓகே, இதெல்லாம் ஸ்லைட்லி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், பாடி மேனிப்புலேஷன் ஆர் பாடி ஆப்போனண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். பட் இது எல்லாமே கம்ப்ளீட்லி லீகல் ஒன்லி. ஓகே, இப்படி வச்சிங்கன்னா இல்லீகல், பட் எடுத்து டேப் பண்ணிங்கன்னா இட் இஸ் லீகல். சேம் வித் த forearm ஃப்ரேம்ஸ் ஆல்சோ. பாக்ஸிங்கில் forearm யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எனி elite boxer, if you see, they always use it to control their opponent like this and push them. ஓகே, இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா forearm வச்சு he pushed me back, broke my back. நான் சொன்னல இது வந்து ஒரு வல்னரபிளான பொசிஷன், நீங்கள் பேக்கை இப்படி பிரேக்கே பண்ணக்கூடாதுன்னு. நான் அப்போசிங் ஃபோர்ஸ் இப்படி போட்டு டைட்டாக இல்லைனா I break like this. கரெக்டா? I'm breaking. Immediately I open up. He can throw how many ever shots he wants. It's completely legal. One thing that நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும், இந்த forearm ஃப்ரேம் பண்ணும்போது கையை வச்சு தனியாக இப்படி புஷ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா ரெஃப்ரி will give you a foul. But you can use your whole body and legs to control me. ஓகே, இங்கே இருக்கீங்க, ஃபுல்லாக பாடியை வச்சு மூவ் பண்ணி he put me off balance. பட் கையை வச்சு செப்பரேட்டாக he cannot push me like this. ஓகே, he is using his legs, back legல push பண்ணி he is coming close, putting me off balance and throwing his shots. But இங்க இருந்து கையை வச்சு மட்டும் இப்படி தள்ளுறது illegal. Referee பார்த்தாங்கன்னா they'll give you a warning. இருக்கிறதுலே one of the most difficult and effective techniques also to learn defenseல
it is the shoulder roll. Generally Philly shell அப்படிங்கிற ஸ்டான்ஸ்ல இருந்து இதை பண்ணுவாங்க. He's going to show you. Floyd Mayweather is the one who is most known for this defense. இந்த கார்டு இங்கே இருக்குது. இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் வர பஞ்சஸ் எல்லாத்தையுமே யூஸ்வலாக கேட்ச் பண்ணுறதுக்கு அண்ட் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரைட் ஹேண்ட் தான் இருக்கிறதுலே முக்கியம். ஷோல்டர் ரோலில் பஞ்சஸை நீங்கள் 2 டைப்ஸாக டிஃபெண்ட் பண்ணலாம். வில் ஷோ யூ போத் த டைப்ஸ். ஹேண்ட்லேருந்து நான் எந்த பஞ்சஸ் த்ரோ பண்ணாலும் he will use his right hand to defend all those punches generally in the Philly shell stance. And then என்னோட ரைட் ஹேண்ட் கிராஸோ இல்லை ஹுக்கோ இல்லை வாட் எவர் கம்ஸ் he will use his shoulder to defend those punches. அது எப்படின்னு we are going to show you now. First punch இங்கேருந்து ஸ்லோ மோஷனில் வருது. அடியில் போயிட்டு he is letting the punch go away like this. ஓகே, இங்கேருந்து he is pushing the or deflecting the punch away completely. Okay, this is the first one. இதை பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் should basically come over your chin and you should lean back. Okay, கேமராவில் he is showing it very well. இங்கே இருக்கான், ஷோல்டர் ஃபஸ்ட்டு சின்ன கவர் பண்ணுது, leaning back so that the punch goes over your head. Okay, இது first variant. The second variation, you're here, punch வருது, you're deflecting the punch to the side. கம்ப்ளீட்டாக சைடில் டேர்ன் பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் டேர்னிங் யுவர் ஷோல்டர் டுவர்ட்ஸ் த பஞ்ச், ப்ரொடெக்டிங் த சின் அண்ட் பூம், பஞ்சை சைடில் டேர்ன் பண்ணி ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஏன் இது ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னா ஜென்ரலாகவே ஹிஸ் வெயிட் வில் பி ஆன் த பேக் ஃபுட், லைட்டாக லீனிங் பேக் ஒன்லி. ஸோ இங்கேருந்து பஞ்ச் பண்ணும்போது ஆல்ரெடி எனக்கு இவனை ரீச் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுலேருந்து இஃப் ஹி டேர்ன்ஸ் மீ அவே லைக் திஸ் அண்ட் நான் ஹெவியாக ஒரு ஷாட் த்ரோ பண்ணுறேன்னா ஈஸியாக ஐ வில் கோ ஆஃப் பேலன்ஸ் அண்ட் இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் ஹிம் டு த்ரோ த கவுண்டர். ஓகே, இப்போ நான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அவன் பண்ண பஞ்சே எனக்கு தெரியல. தட்ஸ் ஹவ் இட் வில் பிகம். இப்போ நான் ஹெவியாக ஒரு ஷாட் த்ரோ பண்ணுறேன், ஹி இஸ் டிஃப்ளெக்டிங் இட், I literally go like this. I won't even know it's coming and big counter shots will get. Okay, we'll show you the 2 types again. This is the first variant. கீழ இருந்து போய் பஞ்ச் அப்படி தள்ளி மேலே போடுறது. Okay, second one, you're here, you roll the shoulder almost sideல இப்படி deflect பண்ணுற மாதிரி, and then immediately you can throw your counter shots. Okay, this is your shoulder roll. இருக்கிறதுலே அட்வான்ஸான டிஃபென்சிவ் மூவ்மெண்ட். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஐம் த்ரோயிங் த 1-2 சிம்பிள் காம்பினேஷன். அது எப்படி ஷோல்டர் ரோல் ஆர் இந்த ஃபில்லி ஷெல்லேருந்து டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஹி இஸ் கோயிங் டு ஷோ யூ நவ். இங்கே இருக்கேன், ஐ த்ரோ த ஜாப். நான் சொன்னல என்னோட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எந்த பஞ்ச் வந்தாலும் ஹீ இஸ் கோயின் டு யூஸ் ஹிஸ் ரைட் ஹேண்ட் அப்படின்னு. ஹீ இஸ் கோயிங் டு கேட்ச் த பஞ்ச் அண்ட் தென் நவ் இப்போ நான் கிராஸ் த்ரோ பண்ணுறேன், பூம், ஹீ இஸ் கோயின் டு ஷோல்டர் ரோல் இட் அவே. ஓகே, அகேன் வி வில் டூ இட். அவ்வளோதான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் பிகம் மச் மோர் கம்ஃபர்டபுள் வித் இட். பட் இனிஷியலி இட் மைட் பி அ பிட் ரிஸ்கி. உங்களுக்கு ஷோல்டரை கரெக்டாக இப்படி டக் பண்ண தெரில, பின்னாடி லீன் பண்ண தெரில அப்படின்னா நிறைய அடி வாங்குவீங்க. பட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு நோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் அண்ட் ட்ரை தீஸ் திங்ஸ். இதே ஷோல்டர் ரோல் ஆர் ஷோல்டரை வச்சு நீங்கள் டிஃபெண்ட் வந்து ஹுக்ஸையும் டிஃபெண்ட் பண்ணலாம், பட் ஸ்லைட்லி ரிஸ்கி. ஹுக்ஸ் வந்து டேரெக்டாக சின்னுக்கு வருது அப்படின்னா திஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ். கொஞ்சம் மேலே வருதுன்னா இட் வில் பி டிஃபிகல்ட். வில் ஷோ யூ நவ் ஹவு டு டூ தட் அஸ் வெல். இங்கே இருக்கோம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில், ஐ எம் ட்ரைங் டு த்ரோ அ ஹுக் டுவர்ட்ஸ் ஹிஸ் சின். ஆல் ஹி ஹேஸ் டு டூ இஸ் ரைஸ் ஹிஸ் ஷோல்டர் அண்ட் ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் லைக் திஸ். அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இந்த சைட் பண்ணுறோம், பூம், ரைஸ் த ஷோல்டர் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் சின். உங்களுக்கு ஷோல்டர் வந்து மொபிலிட்டி இல்லை, இப்படி தூக்க தெரில அப்படின்னா திஸ் இஸ் ஆல் வெரி ரிஸ்கி ஃபார் யூ. பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை இட் அவுட். சின்ன டக் பண்ணி ஷோல்டர் ரைஸ் பண்ணால் போதும். யூர் ஹியர், பூம், அடிக்கும் போது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. பட் இதே இப்போ நான் இப்படி மேலே போகிறேன் அப்படின்னா இட் இஸ் மச் மோர் ரிஸ்கியர் பிகாஸ் த டாப் இஸ் ஓப்பன். ஓகே, அகேன் ஷோல்டர் ரோல் பண்ணுறீங்க, பூம். இது ஆல்சோ இஸ் அ குவிக் எஃபெக்டிவ் வே டு டிஃபெண்ட் யுவர் ஹுக்ஸ், பட் மச் ரிஸ்கியர் as well. நீங்கள் கேட்டிருந்த மாதிரியே நாங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸிங்கில் ஃபுட்வொர்க் சீரீஸ் போட்டோம், நெக்ஸ்ட்டு பஞ்சஸ் சீரீஸ் போட்டோம், அண்ட் இந்த வீடியோவில் பாக்ஸிங் டிஃபென்ஸ் ஃபுல் பைபிள் சீரீஸ் மாதிரி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see you in the next video.